அவர் நமக்களித்த அன்பு பெரிது, அவர் மைந்தன் இயேசு பலி பெரிது பெரிது. அவர் நமக்களித்த அன்பு பெரிது, அவர் மைந்தன் இயேசு பலி பெரிது பெரிது. அனைத்தையும் படைத்து ஆண்டிடும் தேவன் தந்தையின் அன்பை கொண்டாடவே. அரசுகள் அவரை பணிகின்றன, அஞ்சி வணங்கி நலம் பெறுகின்றன. முரசு கொட்டி புகழிசைக்கின்றன, மூலகும் எதிரொலிக்கின்றன. அரசுகள் அவரை பணிகின்றன, அஞ்சி வணங்கி நலம் பெறுகின்றன. முரசு கொட்டி புகழிசைக்கின்றன, கடலை உழந்த தரையாக்கினார், காற்றை பூந்தென்றலாக்கினார். புல் பூண்டுகளை வந்த மலராக்கினார். நாம் வேண்டுமுன்னே நம்மை நலமாக்கினார். அவர் நமக்களித்த அன்பு பெரிது, அவர் மைந்தன் இயேசு பலி பெரிது பெரிது. அவர் நமக்களித்த அன்பு பெரிது, அவர் மைந்தன் இயேசு பலி பெரிது பெரிது. அனைத்துலகோரே அனைத்திருவீரே ஆண்டவர் இயேசுவில் இணைந்து அனைத்தையும் படைத்து ஆண்டிடும் தேவன் தந்தையின் அன்பை கொண்டாடவே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆரோக்கிய நெய்யின் அன்பு பக்தர்கள், இத்திருப்பலியானது ஆலயத்தில் குடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜியா+ தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்திருந்த கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Our Lady of Health, Vallankani, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya+, Shrine Web TV, as well as other social media, and a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intention yesterday, and all the devotees of Our Lady of Health, Vallankani, who are watching the same. அன்னையின் அன்பு பக்தர்களே, மே மாத வணக்க மாதத்தில் நேற்றும் இன்றும் அன்னையினுடைய திருத்தலத்திற்கு வந்து திருப்பலி நிறைவேற்றி தாம் மதுரை உயர்மறை மாவட்டத்தின் பேராயராக சென்ற ஆண்டு ஜூலை மாதம் 5ஆம் தேதி அறிவிக்கப்பட்டு பொறுப்பேற்ற பிறகு முதலாக அன்னையினுடைய திருத்தலத்திற்கு வந்து இந்த திருப்பலி பற்றி நமக்காக ஜெபிக்க இருக்கின்ற மேதகு பேராயர் டாக்டர் அந்தோனிசாமி அவர்களை, மதுரை உயர்மறை மாவட்ட பேராயர் அவர்களை திருத்தலத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். பேராயர் அவர்கள் தமிழக ஆயர் பேரவையினுடைய பொருளராகவும் தமிழக ஆயர் பேரவையின் குடும்பநல பணிக்குழுடைய தலைவராகவும் அகில இந்திய
லத்தீன் ரீதி ஆயர் பேரவையினுடைய திருச்சபை சட்ட ஆணையத்தினுடைய தலைவராக கமிஷன் ஃபார் கேனன் லா இருந்து சிறப்பாக செயல்பாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அன்னையினுள் மீது மிகுந்த பக்தி கொண்டவர்கள். எனவே ஆயர் அவர்களுடைய பணி சிறக்க அன்னையினுடைய அருளும் ஆசிரும் நிரம்ப கிடைக்க நாம் ஜெபிப்போம். இன்று நாம் ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். The Ascension is the culmination of the glory of resurrection. The Ascension completes the resurrection. Resurrection, that is to lift us all towards heaven. ஆண்டவர் இயேசு விண்ணேற்பு அடைந்த பிறகு எதற்காக உலகத்திற்கு வந்தாரோ தந்தனுடைய திருவுளப்படி அந்த பணியை நிறைவேற்றி நாம் அனைவரும் நிறைவாழ்வு பெற, நாம் அனைவரும் விண்ணை நோக்கி உயர்த்தப்படுவதற்காக தன்னுடைய திருத்தூதர்களுக்கு தூய ஆவியை பெற்றுக்கொள்ளும் வரை இங்கே இருங்கள், தூய ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு ஆவியினுடைய வல்லமையினால் எருசலேம், யூதேயா, சமாரியா தொடங்கி உலகின் கடையெல்லை வரை ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவியுங்கள், தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே திருமுழுக்கு கொடுங்கள் என்று தன்னுடைய சீடர்கள் கற்பித்தார். எனவே ஆண்டவருடைய விண்ணேற்புக்கு பிறகு உலகம் முழுவதும் கடையெல்லை வரை ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதனுடைய நிறுவனம்தான் இந்த ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழா. எனவே நாம் அனைவரும் ஆண்டவருடைய விருப்பத்திற்கு இணங்கி விண்ணை நோக்கி உயர்த்தப்பட வரம் கேட்டு இப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். தூய மறைநூல்கள் கொண்டாடும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கடவுளுக்கு மாட்சி உண்டாகுது. உலகிலே நண்பனுக்கு அமைதியாகுது. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மீதான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக
எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, உம் திருமகன் கிறிஸ்துவின் முன்னேற்றம் எங்களுக்கு முன்னடையாளமாயிருக்கின்றது. தலையாகி அவர் பெற்ற மாட்சிக்கே அவரது உடலாகி நாங்களும் அழைக்கப்பட்டுள்ளோம் என்னும் எதிர்நோக்கி எங்களுக்கு தருகின்றது. எனவே நாங்கள் உமக்கு அன்புடன் நன்றி கூறி புனிதமான மகிழ்ச்சியுடன் அக்களிக்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். தெயோஃபில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றம் அடைந்தார். விண்ணேற்றம் அடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாட்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடம் இருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே அவர்கள் கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆட்சி உரிமையை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது
நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்துச் சென்று அவர்கள் பார்வையில் இருந்து மறைத்து விட்டது. அவர் செல்லும்போது அவர்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடம் இருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 47 பதிலுரை பாடல் பல்லவி. எக்காலம் முழங்கிடவே உயிரை ஏறுகின்றார் ஆண்டவர். களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுவதற்கு உரிய உலகனைத்தையும் ஆளுமாவிந்து அவர். எக்காலம் முழங்கிடவே உயிரேறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே பவனி செல்கின்றார் கடவுள். இக்காலம் முழங்கிடவே உயர ஏறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள் கடவுளுக்கு புகழ் பாடுங்கள். பாடுங்கள் நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். எக்காலம் முழங்கிடவே உயிரேறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயிரேறுகின்றார் ஆண்டவர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரையொருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, திருமுழுக்கு ஒன்றே, எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லாருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவுக்கேற்ப நம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் தான் அவர் உயரே ஏறிச் சென்றார். அப்போது சிறைப்பட்ட கைதிகளை இழுத்துச் சென்றார், மனிதருக்கு பரிசுகளை வழங்கினார் என்று மறைநூல் கூறுகிறது. ஏறிச் சென்றார் என்பதனால் அதன் முன்பு மண்ணுலகின் கீழான பகுதிகளுக்கு அவர் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? கீழே இறங்கியவர்தான் எங்கும் நிறைந்திருக்கும்படி எல்லா வானுலகங்களுக்கும் மேலாக ஏறிச் சென்றார். அவரே சிலரை திருத்தூதராகவும், சிலரை இறைவாக்கினராகவும், வேறு சிலரை நற்செய்தியாளர்களாகவும், ஆயர்களாகவும், போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். திருத்தொண்டாற்ற இறை மக்களை ஆயப்படுத்தவும், கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார். அதனால் நாம் எல்லாரும் இறைமகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெறும் அளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவிலுள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் பக்தர்களே, அன்னையின் பிள்ளைகளே, அன்னையினுடைய பேராலயத்தில் அவர் காட்சி கொடுத்த இந்த புனிதமான இடத்தில் அவருடைய மகன் இயேசுவின் திருப்பலியை ஒப்புக்கொடுக்க ஒரே குடும்பமாக குழுமி வந்திருக்கின்ற இந்த வேளையில் திரு அவை ஆனது இன்று ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகின்றது. ஆண்டவர் விண்ணேற்பு அடைகிறார். தான் உயிர் தெழுந்து 40 நாட்கள் கழித்து இன்று விண்ணேற்றம் அடைகிறார். விண்ணேற்றம் அடையும் போது அவர் சில செயல்களை செய்ய வேண்டுமென்று பணித்துவிட்டும் அவர் சென்றிருக்கின்றார். தனது உயிர்ப்பின் வழியாக இறப்பின் மீதும் பாவத்தின் மீதும் வெற்றி கொண்டவர் தனது பணியை நிறைவு செய்து தந்தையின் வலப்புறம் அமர அவர் சென்றிருக்கின்றார். விண்ணேற்பு என்பது அவருடைய பிரசன்னமானது நமது மத்தியிலே நின்றுவிட்டது, மறைந்துவிட்டது, முடிந்துவிட்டது என்பது அல்ல. மாறாக தொடர்ந்து அவர் நம்முடைய மத்தியில் பிரசன்னமாக இருக்கின்றார், புதிய வழியில், வேறு வழியில். இதை புரிந்து கொள்வது என்பது அவ்வளவு எளிதானதாக இல்லை. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாட்கள் என்ன செய்தார்? அவரை அடித்தவர்களை போய் பார்த்து, நீங்கள் என்னை அடித்தீர்கள், நான் உயிர்த்து விட்டேன், உங்களால் என்னை ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று சொன்னாரா? இல்லை. மாறாக இவர் யாரிடமும் சென்று நான் உயிர்த்து விட்டேன், நான் அதிகாரம் கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லவில்லை. அவர் தனது பணியை செய்து கொண்டிருந்தார். சீடர்களை சந்தித்தார், சீடர்களுக்கு காட்சி கொடுத்தார். அவர்களை 40 நாட்களாக பல நிலைகளில் காட்சி கொடுத்து தான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்தினார். அவர்கள் பயந்து போய் இருந்தார்கள். பயப்படாதீர்கள், நான் உயிரோடு இருக்கிறேன், சாவு உங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது, இந்த உலகம் ஒன்றும் உங்களை செய்துவிட முடியாது என்று அவர்களை உறுதிப்படுத்திவிட்டு, ஏற்கனவே 3 ஆண்டுகள் அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களை தனது சீடர்களாக உருவாக்கிய பிறகு, உயிர்த்த பிறகு மீண்டும் அந்த உயிர்ப்பிலே உறுதிப்படுத்திவிட்டு விண்ணகம் செல்லுகின்றார். செல்லும் போதும் கூட அங்கு வந்த சிலர் அவரை பார்த்து அவரிலே பணிகிறார்கள், ஒரு சிலர் அவரை பார்த்து பயப்படுகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்பட வேண்டாம், நான் தந்தையிடம் செல்லுகிறேன், ஆனால் உலகம் முடியும் மட்டும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். ஆக அவர் உலகத்தை விட்டு சென்று விட்டார் என்று சொல்லுகின்ற போது நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டார் என்ற அர்த்தம் அல்ல. மாறாக வேறு வழியில் தனது பிரசன்னத்தை கொடுப்பவராக இருக்கின்றார். Physical presence has been taken away from us, but a mystical presence, a glorious presence is given to us always, every day in our life. இவ்வாறாக அந்த பிரசன்னத்தை, இதோ உலகம் முடியும் மட்டும் என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் எப்படி நம்முடைய மத்தியில் இருக்கின்றார்? இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் இருக்கின்றார். திவ்ய நற்கருணையில் என்றும் நமக்காக இருக்கின்றார். இறை வார்த்தையில் உயிருள்ள கடவுள் பிரசன்னமாக இருக்கின்றார். திரு அவையில் பிரசன்னமாக இருக்கின்றார். ஏழைகள் மத்தியில், துன்புறுவர்கள் மத்தியில் பிரசன்னமாக இருக்கின்றார். எல்லாவற்றிற்கும் மேலாக தூய ஆவியானவருடைய பிரசன்னத்தில் அவர் பிரசன்னமாகி இருக்கின்றார். இவ்வாறாக அவருடைய பிரசன்னம் என்பது ஒரு இடத்தையோ நேரத்தையோ மையப்படுத்தி அல்ல, முழுவதுமாக எப்போதும் அவர் பிரசன்னமாகி இருக்கின்றார். எனவேதான் புனித அகுஸ்தினார் சொல்லுவார், ஆண்டவர் நம்மிடமிருந்து மேலே விண்ணகம் சென்றது நம்மிடமிருந்து வெளியே சென்றுவிட வேண்டும் என்பதற்காக அல்ல, நம்மை பிரிந்து சென்றுவிடவில்லை, அவர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லுவார். இவ்வாறாக ஆண்டவருடைய விண்ணேற்பு நமக்கு புதிய எதிர்நோக்கை கொடுக்கிறது. எதிர்நோக்கு என்று சொல்லுகின்ற போது விண்ணகமே நமக்கு தாய்நாடு என்று பவுலடிகளார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் சொல்லுவார். இந்த உலகத்தில் நாம் வாழுகிறோம், இது உண்மையான வாழ்வு, இது நிறைவான வாழ்வு. ஆனால் இந்த உண்மையான வாழ்வு என்பது ஒன்றை குறித்து காட்டுகிறது. அந்த குறித்து காட்டுவருடைய நிறைவு என்பது மறு உலக வாழ்வில் இருக்கின்றது. எனவேதான் அந்த எதிர்நோக்கை தந்து நாம் செய்கின்ற ஒவ்வொரு வாழ்வும், ஒவ்வொரு செயல்முறையும், ஒவ்வொரு உறவு முறைகளும் அந்த மறு உலக வாழ்வை மையப்படுத்தியதாக இருக்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், நமக்கு எதிர்நோக்கை கொடுக்கின்ற போது யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார், நான் தந்தையிடம் செல்லுகின்றேன், தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன, உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய நான் செல்லுகிறேன் என்று சொல்லுவார்.
ஆக அவர் செல்லுவது நமக்கு ஒரு எதிர்நோக்கை கொடுத்து அவர் நமக்காக இடம் தேட நமது வாழ்வை நிறைவாக்க சென்றிருக்கிறார் என்று சொல்லுகின்ற போது, இந்த உலக வாழ்வு உண்மையான வாழ்வுதான், ஆனால் நிறைவற்ற வாழ்வாக, நிலையான வாழ்வாக அல்ல. இந்த வாழ்வு நிலை வாழ்வுக்கு தயாரிக்க கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் இந்த உலகத்தில் நாம் திரு பயணிகளாக இருக்கிறோம். இதைத்தான் நாம் கடந்த 3-4 ஆண்டுகளாக ஆயர் பேரவையினுடைய கூட்டுருங்கியக்க திரு அவை என்று சொல்லுகின்ற போது நாம் அனைவரும் பில்கிரிம் சர்ச், பயணமாகும் திரு அவை என்பதை நாம் தியானித்து கொண்டிருந்தோம். அந்த பயணமாகும் திரு அவை என்பது நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இருக்கின்றது. பயணமாகும் திரு அவை என்று சொல்லுகின்ற போது நாம் எதையோ நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகின்ற போது, இந்த உலகத்தில் நாம் பெறுகின்ற வெற்றிகள், இந்த உலகத்தில் நாம் குவிக்கின்ற செல்வங்கள், இந்த உலகத்தில் நாம் கொள்ளுகின்ற அதிகாரங்கள், இந்த உலகத்தில் நாம் கொள்ளுகின்ற மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்வு, இவைகளெல்லாம் இந்த உலகத்தில் நிறைவு காண்பதற்காக அல்ல, இவைகள் பயன்படுத்தப்பட வேண்டும் விண்ணக வாழ்வுக்கு என்ற பாடத்தை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றன. எனவேதான் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் பவுலடிகளார் சொல்லுவார், இறந்த அவரை உயிர்த்தெழ செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்திருக்கிறார், அந்த இடத்திற்கு நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுவார். அப்படி என்றால் அந்த வாழ்வுக்கு அழைக்கப்படுகிறோம் என்று சொல்லுகின்ற போது அதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இதைத்தான் அதே எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரத்தில் பவுலடிகளார் மீண்டும் சொல்லுவார், நீங்கள் கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பில் பங்கு பெறுகின்ற மக்களாக இருக்கிறீர்களே என்றால், கிறிஸ்து தந்தையினுடைய வலது பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார், எனவே உங்களுடைய கரங்களை அவரிடம் பதியுங்கள். அவரிடம் பதியும் போது இந்த உலக வாழ்க்கையில் வருகின்ற கஷ்ட நஷ்டங்கள் உங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது. இந்த இன்ப துன்பம் உங்களை அவரிடமிருந்து பிரித்து விட முடியாது. நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் அவர் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் வாழும்போது அவர் உங்களை வழிநடத்துபவராக இருக்கின்றார் என்றும் சொல்லுகின்றார். இந்த ஆண்டவருடைய விண்ணேற்பு நமக்கு எதிர்நோக்கை கொடுக்கின்ற அதே வேளையில் இன்னொன்றையும் கொடுக்கிறது. நம் ஆண்டவர் விண்ணேற்பு செய்யும் பொழுது என்ன சொல்லுகின்றார்? நீங்கள் செல்லுங்கள், எல்லா மக்களையும் சீடராக்குங்கள் என்று சொல்லுகின்றார். நமக்கு ஒரு புதிய பணியை தருகின்றது. ஆண்டவரை பார்த்து விட்டேன், வேளாங்கண்ணிக்கு வந்தேன், மகிழ்ச்சியாக இருந்தது என்று இதோடு அந்த மகிழ்ச்சியில் நின்று விடுவதல்ல. பெற்ற மகிழ்ச்சியை பகிர வேண்டும், பெற்ற அருளை பிறருக்கு கொடுக்க வேண்டும். இங்கு வந்து பெற்ற அந்த சமாதானத்தை பிறரிடம் கொடுக்க வேண்டும். பிறரிடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற போது நமது குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம், உடன் பிறப்புகளாக இருக்கலாம், உடன் உழைப்பாளர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், ஏன் நம்முடைய எதிரிகளாக கூட இருக்கலாம். அவர்களை அன்பு செய்து அவர்களுக்கு அந்த ஆண்டவருடைய மீட்பை கொடுக்கின்ற போதுதான் எல்லா மக்களிடமும் சென்று அந்த அருளை கொடுப்பவர்களாக மாறுகிறோம். எனவே we are not simply called to sit comfortably. We are not to remain inside the room. We are not to keep the faith only for ourselves. We have received the grace that must be transmitted, that must be shared, that must be given to others. எனவேதான் பவுலடிகளார் தான் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார், நீங்கள் பெற்றிருக்கின்ற ஒவ்வொரு கொடையும் பொது நன்மைக்காகவே, பிறரை வாழ வைக்கவே, நீங்கள் பிறரை வாழ வைப்பதில் நீங்கள் உயருவீர்கள் என்று சொல்லி அந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார். எனவேதான் அவர் சொல்லுகிறார், செல்லுங்கள், போய் மக்களுக்கு அறிவியுங்கள், நீங்கள் பெற்ற புனித வாழ்வை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். இப்படி இந்த வாழ்வு தொடர வேண்டுமென்றால் நாம் ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும், நற்செய்தியை அறிவிக்க வேண்டும், இரக்கத்தை காட்ட வேண்டும். புனித அவிலா தெரசம்மாள் சொல்லுவார், கிறிஸ்துவுக்கு இந்த உலகில் அவருடைய பிசிக்கல் பாடி இப்போது கிடையாது, அவருடைய கரங்கள், அவருடைய கால்கள் இந்த உலகத்தில் நீங்களே என்று சொல்லுவார். Christ has no body now but yours, no hands, no feet on earth but yours என்று அவிலா தெரசம்மாள் சொல்லுவார். அப்படி என்றால் உயிர்த்த கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றால், ஆண்டவர் முன்னேறி சென்றிருக்கிறார் என்றால்
அந்த விண்ணேற்றத்தினுடைய அந்த ஆன்மீக வளர்ச்சிக்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். வளர்ச்சி என்பது என்ன? ஆண்டவர் உயிர்த்த பிறகு சீடர்களுக்கு தன்னை காட்டும்போது என்ன சொன்னார்? அந்த தோமாவை பார்த்து, நீ என்னை கண்டதால் நம்பினாய், ஆனால் காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர் என்று சொல்லுகின்றார். ஆண்டவரை காணாமலேயே, not seeing the physical appearance but mystical experiences, the mystical presence. When we have that experience, that leads us to faith. That faith confirms us our unity, our union with the Lord, and we are called to live that life என்று சொல்லுகின்ற போது அந்த ஆன்மீகத்தினுடைய வளர்ச்சிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த ஆன்மீகத்தினுடைய வளர்ச்சி என்று சொல்லுகின்ற போது ஒவ்வொரு நாளும் அது உறுதிப்படுத்தப்பட வேண்டும். நாம் வாழுகின்ற வாழ்விலே சில வேளைகள் ஜெபத்திற்கு ஒரு நல்ல ஒரு மனநிலை இருக்கும். we'll have good mood to pray and meditate. சில வேளைகளில் ஒரு வறட்சியாக இருக்கும், சில வேளைகளில் கடினமாக இருக்கும். ஆனால் எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுக்கின்ற போது எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து அந்த வளர்ச்சிக்கு எடுத்து செல்பவராக இருக்கின்றார். இதைத்தான் யோவான் தான் எழுதிய முதல் திருமுகத்தில் ஆரம்பத்தில் முதல் அதிகாரத்திலே சொல்லுவார், என் சகோதர சகோதரிகளே, பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும் போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள். உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும் என்பது உங்களுக்கு தெரியாதா? உங்கள் மன உறுதி நிறைவான செயல்களால் விளங்கட்டும், அப்பொழுது எக்குறையுமின்றி முற்றும் நிறைவுள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகின்றார். எனவே என் அன்பு மக்களே, அன்னையை தேடி வந்திருக்கின்ற இந்த வேளையில் அன்னை நமக்கு கொடுக்கின்ற அழைப்பெல்லாம், பயப்படாதீர்கள், நம்பிக்கையோடு இருங்கள். எனது மகனுடைய விண்ணேற்பு உங்களுக்கு கொடுப்பது நம்பிக்கையை தருகிறது, பயத்திலிருந்து விடுதலை கொடுத்து தைரியத்தை கொடுக்கிறது, தனிமையிலிருந்து செயலற்ற தன்மையிலிருந்து செயலாற்ற அழைப்பு கொடுக்கிறது, பணிக்குள் உங்களை அனுப்புகிறது, இந்த உலக பார்வையில் இருந்து விண்ணக பார்வைக்கு எடுத்து செல்லுகிறது. இத்தகைய வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் நம்ம பெற்றிருக்கின்ற அருளுக்கு நன்றி சொல்லுவோம். அன்னை மரியாள் ஆண்டவரிடமிருந்து நமக்கு அளப்பெரிய நன்மைகளை எப்போதும் பெற்று கொடுத்து கொண்டிருப்பவராக இருக்கின்றார். அந்த நன்மைகளுக்கு நன்றி கூறி தொடர்ந்து ஆண்டவருடைய ஆசீர்வற்ற மக்களாக வாழ வேண்டிய அருளுக்காக அன்னை பரிந்து பேச தொடர்ந்து வேண்டுவோம். அன்னையின் பிள்ளைகளாக தொடர்ந்து இறை ஆசீர்வற்ற மக்களாக வாழுவோம், ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகிறார். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி பொங்கும் இப்பாஸ்கா காலத்தில் கடவுளை உருக்கத்துடன் மன்றாடுவோம். அதனால் தம்முடைய அன்பு திருமகனின் வேண்டுதல்களையும் மன்றாட்டுக்களையும் கனிவாய் கேட்டருளியது போல
நம்முடைய தாழ்நிலையையும் கண்ணோக்க அருள் புரிவாராக. விண்ணேற்றமடைந்து புது மகிழ்வை தந்தவரே எம் இறைவா, திருச்சபையின் தலைவர்கள் அனைவரும் மண்ணுலகில் விண்ணக மதிப்பீடுகளை பறைசாற்றும் உண்மை சாட்சிகளாய் வாழ்ந்து மக்களை இறை விசுவாசத்திலும் இறை நம்பிக்கையும் வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உலகனைத்தும் ஆளும் மாவேந்தரே எம் இறைவா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாட்டு தலைவர்கள் சுயநலமின்றி பொதுநல நோக்குடன் ஆட்சி புரியவும் ஏழை எளிய மக்களின் மேம்பாட்டிற்காக உழைத்து நேர்மையான ஆட்சியினை தொடர்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உலகம் முடியும் வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்ற உம் வாக்குறுதியை நாங்கள் ஆழமாக நம்பவும், விண்ணேற்றமடைந்த உம்மை போலவே நாங்களும் எங்கள் அன்றாட வாழ்வின் சோதனைகளை வென்று புனிதத்தில் ஏற்றம் காண வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, இன்றைய நாளில் உம் அன்னையின் திருத்தலத்தை நாடி வந்துள்ள உம் அன்பு பிள்ளைகளையும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வழியாக இத்திருப்பலியில் பங்கேற்போரின் நன்றிகளையும் தேவைகளையும் ஏற்று தொடர்ந்து உம் அருள் ஆசீரை வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை இறைவனிடம் மௌனமாக எடுத்து கூறுவோம். இறைவா, இங்குள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாக இருக்கிறது என்று நீர் அறிவீரே. நம்பிக்கையால் நேர்ந்தளிக்கும் மன்றாட்டுக்களை ஏற்று அவர்கள் விரும்பி கேட்பதை தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். என் வாழ்வை பலியாகவே என் வாழ்வை பலியாகவே என்னை முழுதும் உந்தன் பதத்தில் காணிக்கையாய் தருகின்றேன். என்னில் வாழ உன்னில் நான் மகிழ உவந்தே நான் வருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் அல்ல இறைவா, உம் திருமகனின் வணக்கத்துக்குரிய விண்ணேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடன் இக்காணிக்கைகளை உம் திருமுன் கொண்டு வருகின்றோம். இவ்வாறு இப்புனிதமிக்க பரிமாற்றத்தினால் நாங்களும் விண்ணகத்துக்கு உரியவற்றை நாட அருள் புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு
நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு மாட்சியின் மன்னர், பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டவர், வானதூதர் வியப்புற இன்று வானங்களின் உச்சிக்கு ஏறி சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகுக்கு தீர்ப்பிடுகிறவரும் ஆற்றல் மிக்க அணிகளின் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் சென்றது எங்கள் தாழ்நிலையிலிருந்து விலகி செல்வதற்காக அன்று, மாறாக எங்கள் தலைவரும் முதல்வருமாகிய அவர் முன் சென்ற இடத்திற்கு அவர்தம் உறுப்பினர்களாகிய நாங்களும் அவரை பின்தொடர்வோம் என நம்பிக்கை கொள்வதற்கே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலகமாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க விண்ணவரும் திறம்படைத்த தூதரணிகளும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமாண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தருளை என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்தின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இதையோ எங்கள் மறைமாவட்ட ஆயர் சகாயராஜ், இந்த திருப்பலியை தலைமையேற்று ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பேராயர் அந்தோணி சாமி, எல்லா தில்லையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்ற உறுதியான எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று அன்பு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவ வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபையே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபையே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபையே,
எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், நமது பாவங்களை மன்னித்து நமக்கு நிறைவாழ்வு அளிப்பவர். இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீரிலிருந்து எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் இரத்தமும் நம்மை காக்கும். என் உயிருக்குள் உயிராய் வாவா, அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வாவா. என் உயிருக்குள் உயிராய் வாவா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாய் எனில் வாவா. நிரந்தர வாழ்வே என் தேவா, நிரந்தர வாழ்வே என் தேவா. மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, இவ்வுலகில் இருக்கும் நாங்கள் விண்ணகமறை நிகழ்வுகளை கொண்டாட அருளுகின்றே. எங்கள் இயல்பு உம்மோடு இணைக்கப்பட்டுள்ள இடத்துக்கே எமது கிறிஸ்துவ பற்றன்பு எம்மை இட்டு செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இன்று விண்ணகம் சென்று உங்கள் விண்ணகத்திற்கு வழிவகுக்கும் ஒரே மகனின் தந்தையாகிய எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. தமது உயிர்த்தெழுதலுக்கு பின் கிறிஸ்து சீடருக்கு தோன்றி தம்மை வெளிப்படுத்தியது போல அவர் உங்களுக்கு தீர்ப்பு வழங்க வரும்போது
நிலையான மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாராக. அவர் தம் தந்தையின் மாட்சியில் வீற்றிருப்பதை நீங்கள் நம்பி தாம் வாக்களித்தது போல உலகம் முடியும் வரை அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியோடு வாழும் பேறு பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவர் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் உடனிருப்பை உணர்ந்தவர்களாய் வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் எல்லாம் வல்ல நம் இறைவனாகிய ஆண்டவர் வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாயின் பரிந்துரையால் நிரம்ப ஆசீர்வதிப்பாராக. உங்கள் இதயம் விரும்பி தேடும் எல்லா நலன்களாலும் உங்களை நிறைவுற செய்வாராக. நீங்கள் ஏறெடுக்கும் எல்லா மன்றாட்டுகளுக்கும் கனிவாய் செவிசாய்ப்பாராக.